லட்சுமி, லட்சுமி, அடாடாடா, என்ன ருச்சி! இன்னும் ஏதாவது இருக்கிறதா? ஆமா, அவல் பாயசம் இருக்கு, இதோ கொண்டு வரேன். பாயசம் கொண்டு வரதுக்குள்ள எழுந்திருந்துட்டேளே. இன்றைக்கு சமையல் வெகு திவ்யமா இருந்தது, அதனால பிரியத்தோடு சீக்கிரம் சாப்பிட்டுட்டேன். பாயசம் கையலமணியிலோ இல்லையோ, அதுக்குள்ள எங்க? சகுனத்தட மாதிரி புறப்படும் போதெல்லாம் எங்க எங்கன்னு கேட்கிறாய். கொஞ்சமாவது லௌகிகம் தெரிகிறதா? ஓஹோ, லௌகிகமா? அன்னைக்கு பசுமாடு வாங்க போனேல, அது இன்னும் விலை பேசியால போல இருக்கு. போங்க போங்க, என்னைக்கு இருந்தாலும் ரகசிய அம்பலத்துக்கு வந்துதான் ஆகணும். ஆமா, எவ்வளவு நாளை நான் தனியாக தவித்துக் கொண்டிருப்பது. லட்சுமி பிரிந்து வர மனமில்லை போல் இருக்கிறது. என்ன இருந்தாலும் அந்த தாலி கயிற்றுக்கே ஒரு தனி மகிமைதானே. ரம்பா, அவளிடம் கொஞ்சம் சமாதானம் சொல்லித்தானே வர வேண்டும். இங்கு என்னிடம் சமாதானம் சொல்வீர்களா? மாட்டீர்கள். ரம்பா, இந்த உலகத்தில் உன்னையும் இதையும் தவிர வேறு எதையும் நான் விரும்பேன். ரம்பா, சுவாமி, சரி, இப்பவும் தோற்று விட்டீர்கள். பரவாயில்லை. இப்ப என்ன பந்தயம்? தங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு வீடுதான். பரவாயில்லை, அதையும் பந்தயமாக வைத்து விடுகிறேன். என்ன வேண்டும்? 6. போடு 6. இப்பவும் தோற்று விட்டீர்களே. பரவாயில்லை, தோற்றது யாரு? இவர்தான். ஆட்டத்தில் வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாவற்றையும் தோத்து விட்டார். என்ன ஹரி, எல்லாம் விளையாட்டுத்தானே? எழுதி ஒன்று கொடுத்து விடவில்லையே. ஏன் எழுதி கொடுக்க கூடாது? நான் தான் ரம்பா, ரம்பா தான் நான். தெரியுமா கண்ணா? உனக்கு கொஞ்சம் போய் பழம் சாப்பிடு போ. ரம்பா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து விடு. எல்லாம் உங்க ரம்பியின் அனுகிரகம் தான். இந்த வெயில்ல ஆனந்தமா நடக்கிறோம். இருக்கட்டும், இப்ப எங்க போறோம்? காசிக்கு. கால்நடையாகவா?
ஏன்? எல்லாம் நம் கர்மங்களை கங்கையில தொலைக்கிறதுக்கு தான். இதோ பாருங்க, இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் வேணும்னா தூக்கிட்டு போங்க. உன்னையா? ஏன் வஞ்சி கொடின்னெல்லாம் முன்ன வர்ணிப்பீர்களே, கொடி ஒரு சமயா? அது இல்ல, ரம்பியா இருந்தா தலைமையிலேயே வச்சுட்டு கரகம் ஆடுவீங்க. லட்சுமி, உன் வாயால் அந்த பாவியின் பெயரை சொல்லாதே. உங்களுக்கு இந்த காலம் வந்தது. போதும் என்ன, நான் எப்படி இருக்கேன்? எப்படியா? ஒத்த காலை மேல வச்சிருக்க, ஒத்த கைய ஊனி இருக்க, இப்படி வளைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க. போங்க, எப்படி இருக்கேன்னா கேட்கணுமா? பொன்னார் மேனியலே பட்டு புடவை அரைக்கி சைத்து, பொன்னார் மேனியலே பட்டு புடவை அரைக்கி சைத்து, மின்னாள் உன் ஜடை மேல் மிளிர் தாளம்பை வைக்கல்ல ஏ ஏ ஏ. போங்க, நான் அழகா இருக்கனான்னு கேட்டா கேட்கணுமா? அதிர்ஷ்டம் வந்துட்டா அழகு தானாவே வந்துடுமே. ஆனா ஒண்ணும், அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் ஒரு சமயம் வரும். அதோட திமிரு வந்துடும். அதை வரவிடாம தடுக்கணும். அதுதான் புத்தாலித்தனம். லட்சுமி, லட்சுமி, காசியை கண்டேன். நீங்களா? ஏது வேஷமெல்லாம் பலமா இருக்க. துளசி மாலை, நாமம், கமண்டலம் எல்லாம் குருநாதன் செயல். ஆமா, இந்த பெரிய காட்டுல அன்ன ஆகாரம் இல்லாம என்ன தனியா விட்டுவிட்டு எங்க போயிருந்தேன்? லட்சுமி, இந்தா இதை சாப்பிடு. இது எனது பெற்றோர்களின் பாத பூஜையின் புண்ணிய தீர்த்தம். இதன் மகிமையினால் உன் பாவம் அகன்று நீ புனிதவதி ஆகிவிடுவாய். இந்த கழங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாளா? எல்லாம் எனது குருநாதர் மகிமைதான். குருநாதன் மகிமை வேதாந்தத்துல இறங்கி விட்டாப்பல இருக்க. அப்படின்னா அந்த கிழங்குல ஒரு நதியில தள்ளி விட்டுடுங்க. இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு முக்தி அடையட்டும். லட்சுமி, ஏன் இப்படி பேசுகிறாய்? என் கூட வா. என் தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தால் நீ புண்ணியவதி ஆகிவிடுவாய். ஆமா ஆமா, 6 வருஷமா இல்லாத அப்பா அம்மா பக்தி இப்போ ஆகாசத்துல இருந்து குதிச்சுடு தாக்கும். சரி சரி, நீங்க உங்க அப்பா அம்மா கூட போங்க, நான் எங்க அப்பா வாத்துக்கு போறேன். இந்த பாவியை மன்னிப்பீர்களா? சப்தம் போடாதே. ஆமா, நீ எதற்காக ஆக வேண்டும்? நீ மன்னிக்க வேண்டும். நீ அப்படி ஒன்றும் செய்து விடவில்லையே. உன்னால் தானே மாதா பிதாக்களின் மகா சேவை எனக்கு கிடைத்தது. நீ என் குரு அல்லவா? போதும் போதும். இனிமே நீங்க தான் என் தெய்வம். இன்னையிலிருந்து பாருங்க, நான் புது லட்சுமி. ஆஹா, மாதா பிதாக்கள் சேவையின் மகிமையே மகிமை. எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகும் சண்டையின் மகிமை அதை விட பிரமாதமா இருக்கும். அப்போது உன் சுபாவம் இன்னும் மாறவில்லையா? ஸ்திரீ என்றைக்காவது மாறுவாடா? இனிமே சண்டையில ஜெயிச்சு சேவையெல்லாம் நானே தான் செய்வேன். நீங்க பேசாம உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கணும், தெரியுமா? ஆஹா லட்சுமி, இதுவும் இவர்களின் சக்தி தான். ஓம் சச்சிதானந்தம். ஹரி ஹரி. ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். அதிதி என்ற முறையில் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். எழுந்து வந்து வா என்று அழைப்பதில் உனது வாய் வலித்து விடுமா என்ன? என் வீடா? இல்லையே பிரபு, தங்கள் வீட்டுக்கல்லவோ வந்திருக்கிறீர்கள். நான் யார் என்று இப்படியெல்லாம் பேசுகிறாய்?
ஆஹா, ஒளிக்கெல்லாம் ஒளியாயும் மகத்துக்கெல்லாம் மகத்தாயும் அணுவுக்கெல்லாம் அணுவாயும் எங்கும் நிறைந்தவனும் எல்லையற்றவனுமான என் கண்ணனை நான் அறிய மாட்டேனா சுவாமி?